பீஸே தரல. இந்த வண்டியாக பாப்போம் கிடைக்குதா இல்லையான்னு. போன தடவை லெக் பீஸ்ல நிறைய போட்டாங்க. நான் இந்த தடவை லெக் பீஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். சரி போய் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையாக வருவோம். பொறுமையாக வருவோம். சரி வாடகை நம்ம போகலாம். வந்து அங்கே போயிட்டு நல்லா ஜாலியாக பாட்டு பாடிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த பிள்ளைங்கெல்லாம் வருவாங்களான்னு தெரியல. ஆனாலும் சரி யாராவது வர்றீங்கன்னா வாங்க எங்கள் கூட விபிஎஸ்க்கு. சரியா? சரி இன்னும் யாருமே இல்லை. காலி சேர் தான் இருக்குது. வருவார் பாஸ்ட் வருவார். சரி பாஸ்ட் நம்ம சைலண்டாக உட்காருவோம். பரவாயில்ல, 10 நாள் விபிஎஸ் ஸ்டார்ட் ஆகுது. 10 நாள் எப்படியாவது யாரையாவது ஒன்றையாவது ரெச்சிக்க வச்சுக்கணும். ஏய் அங்கிள் வந்துட்டாருடா. இவர் கிடையாது. இவர் அங்கிள் இல்லைடா. இவர் சும்மாடா. இவர் தான் அங்கிள். இவரை பார்த்தா வேலை பார்க்கணும். வரு இவங்க என்னடா இவங்கள பார்த்தா விபிஎஸ்க்கு வந்த மாதிரியே இல்லையே. இவங்கள வேணா கேட்டு பார்ப்போம். பார்த்தாலே இவங்க எப்படி இருக்கு, அவன் ஒரு வித்தியாசமா இருக்கு. சரி தம்பி, விபிஎஸ்க்கு வந்த இல்லை ஆமா நம்ம விபிஎஸ் தான் வந்தோம். சும்மா இருடா. சரி விபிஎஸ்க்கு வந்து அங்கேயே உட்காந்துருக்கீங்க. இங்கே வாங்க. இப்போ பாருங்க, சின்ன பிள்ளைங்க எவ்வளோ அழகா முன்னாடி உட்காந்துருக்காங்க. நீங்க என்னன்னா அந்த முக்கில் போய் உட்காந்துருக்கீங்க. அங்கிள் டக்குனு ஏதாச்சும் சொல்லுங்க அங்கிள். பொசுக்கிட்ட அங்கிள் தான். அங்கிள் உட்காந்துருந்தா பேசுவீங்களா? எங்க சார் முன்னாடி நான் போன விபிஎஸ்னா நின்றுக்கிட்டு தான் கதை சொல்லுவாங்க. நீங்க மட்டும் உட்காந்து பேசுறீங்க. எனக்கு நீங்க தான் அங்கிள் நீங்கல்ல, வயசா இருக்க போகுது. சரி பாட்டு பாடி ஸ்டார்ட் பண்ணுமா? ஆல்ரெடி 9 மணிக்கு வாங்கினா 10 11 மணிக்கு வாரீங்க. இதுலயும் உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. சரி அங்கிள் ஸ்டார்ட் பண்ணலாம். அங்கிள் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் பாட்டு எடுங்க. ஃபர்ஸ்ட் பாட்டு வாசிக்க தெரியுமா உனக்கு? தெரியும். நம்மளே இன்னைக்கு தான் வந்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பாட்டுன்னு சொல்லுங்க. பாட்டு போகணியா? அங்கிள் ஃபர்ஸ்டே வந்து பாட்டு நான் தான் லேட்டாக வந்தேன். சரி ஓகே. சரி ஃபர்ஸ்ட் பாட்டு எடுத்து பாருங்க. வல்லமை உண்டு இதெல்லாம் பாருங்க. பாட்டு இங்க பாரு, அந்த பையன் இவ்வளோ அழகா பாடுறான். வல்லமை உண்டு உண்டு என்னது அந்த பிள்ளை உனக்கு பாட்டு கொடுக்குறது என்னதான் நீ வாரன்னு தெரியும். நீங்கள் பேச இப்போ வல்லமை உண்டு பாடுபடுறதுனா சாப்பாடு உண்டு பாடிட்டு இருக்கு. நம்ம உண்டுலாம் அங்கிள் சாப்பாடு வந்து தானே. சாப்பாடு உண்டு, அதுதான் வந்து போனேன். சாப்பாடு உண்டு. அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணும்? வசனத்தை படிக்கணும்ல. அங்க பாரு, அந்த பிள்ளை பாடிட்டு சாப்பாடு உண்டு. வசனத்தை படிக்கணுமா வேண்டாமா? படிப்போம் பொறுமையாக படிப்போம். வசனம் படிக்கணும்டா. படிப்போம் சாப்பிடுவோம். அங்கிள் சாப்பிட்டு படிக்கணும். அங்கிள் போதும் அங்கிள். நம்ம கதைக்கு போகலாம். சரி இன்னைக்கு நம்ம பிரசங்கத்தை பார்ப்போம். சரிதானே? ஒரு வசனத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் கதைக்கு போவோம். சரிதானே? எல்லாரும் நான் சொல்ல பின்னாடி சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கும். நம்மை சுத்திகரிக்கும். சரிதானே? சரி வசனம் புரிஞ்சா? புரிஞ்சுதாங்க. என்ன புரிஞ்சிச்சு? ஒன்றும் புரியலங்க. இப்போதானே வசனம் புரியுது. புரிஞ்சுட்டேன். சொல்றா நீ மீனிங் சொல்ற. மீனிங்லாம் தெரியாது. புரிஞ்சுட்டேன். இப்படிதான் அங்கிள் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். கிளாஸ்ல எல்லாரும் தத்தி சொல்றாங்க. கேட்டா தெரியுங்கிறோம். சரி நான் உனக்காண்டி இன்னொரு வாட்டி சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்க. சரிதானே? அந்த வசனத்துக்கு என்ன மீனிங்னா, ஏசப்பாவோட ரத்தத்தால தான் உன் பாவம் மன்னிக்கப்படும். பாவம் என்ன தெரியுமா? தெரியாது. பாவமே தெரியாது. ஆனா கடையில போய் திருடுவேன், உன் ஃப்ரெண்டை போட்டு அடிப்பேன், அந்த ஜாக்கெட்டை இப்படி போட்டு படமா பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படிதானே? பண்ண மாட்டாங்க. என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கும். உன் பாவத்தை மன்னிக்க ஏசப்பாவோட மட்டும் தான் முடியும். சரிதானே? ரத்தத்தை எதுக்கும், உன் பாவத்தை எதுக்கு மன்னிக்கணும்? நான் பாவமே பண்ண மாட்டேங்க. பாவத்தை எதுக்கு மன்னிக்கணும்? பரலோகம் போறதுக்கு. நீ பரலோகம் போடுமா வேண்டாமா? போகணும். பரலோகத்துக்குலாம் போடுவோம் அங்கிள். பரலோகத்துல என்ன இருக்கும்? பரலோகத்தில் நம்ம இங்க எதுக்கு வாழ்றோம்? பரலோகம் போறதுக்காண்டி தான் நம்ம வாழவே செய்யணும். நம்ம இந்த உலகத்துல கொஞ்ச நாள் தான் என்ன பண்ண போகிறோம்? இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பரலோகத்துக்கு போகிறோம். பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அப்போ அங்கிள் எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ இந்த பூமியில நான் வாழ்றேன், வாழ்ந்து
ஏஞ்சல்ஸ் வருவாங்க. ஏஞ்சல்ஸ் வந்து ஜீவ புஸ்தகத்தை திறப்பாங்க. உன் பேர் என்னது? என் பேர் டானி. எப்படி டேனியா? டானி. டேனி பேர் இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்படிதான் ஜீவ புஸ்தகம் நினைச்சுங்க. இந்த புக்கை திறந்து டேனிக்கு பேர் இருக்கான்னு பார்ப்பாங்க. டேனிக்கு பேர் இருக்கா? டேனிக்கு பேர் இருக்கா? இல்லைன்னா எங்க போவான்? நரகத்துக்கு போயிடுவான். நரகத்துக்கு போனா என்ன ஆகும்? நரகத்துக்கு போனா என்ன ஆகும்? பூச்சாண்டி வருவான் நரகத்துல. சின்ன வயசுல நீ சாப்பிடல ஏமாத்து பூச்சாண்டி வரான்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த பூச்சாண்டி எல்லாம் எங்க இருப்பாங்க? நரகத்துல தான் இருப்பாங்க. அந்த நரகத்துல ஃபுல்லா என்ன இருக்கும்? தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் கீழே. இப்ப எனக்கு அங்க தீ எரிஞ்சா செத்துருவாங்க. அங்க சாவே மாட்டாங்க. இங்க மட்டும் தான் சாவ. அந்த உலகத்துல போய் அந்த நரகத்துல போய் நீ சாவே மாட்ட. அங்க தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த தீயில என்ன நடக்கும்? உனக்கு புண்ணு கூட வராது. நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்ப. அப்போ நீ என்ன ஃபீல் பண்ணுவ? நான் பரலோகத்துக்கு போயிருப்போம். ஆனா பரலோகத்துல இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும் தெரியுமா? சந்தோஷம் இருக்குமா? சந்தோஷமா எல்லாமே சூப்பரா இருக்கும். எல்லாமே நல்லதா இருக்கும். இங்க கஷ்டப்படுறதோட அங்க இருந்துக்கலாம். எனக்கு டவுட். அப்ப நரகத்துல சாக மாட்டோம். அவ வலிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என் கையில தீ எரியுது, ஆனா நான் சாக மாட்டேன். ஆனா அந்த வலி மட்டும் எனக்கு தெரியுமா? அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் எல்லா VBS சண்டே கிளாஸ்லாம் இருக்குல்ல. VBS சண்டே கிளாஸ்ல என்ன சொல்றாங்க? நல்ல பையனா இரு, சேட்டை பண்ணாத, சண்டை போடாத, அப்பா அம்மாக்கு கீழ்படி அப்படின்னு எதுக்கு சொல்றாங்க? பாருங்க, அந்த பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க சொல்லி பேசிட்டு சண்டை போட்டுட்டே இருக்கு. பாருங்க, யாருமே கவனிக்கிற மாதிரி இல்லை. சிலர்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க எதுக்கு பேசிட்டு இருக்காங்க? அங்க பாருங்க, எல்லாம் கவனிச்சுட்டுலாம் இருக்காங்க. சரியா சொல்லுங்க, கதையை சொல்லுங்க. இப்போ பகவராஜ்யம் போகணும்னா என்ன பண்ணணும்? உன் பேரு புக்ல எழுதப்படணும். அந்த புக்ல உங்க பேர்ல எழுதிருக்கா? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் சொன்னோம். எழுதிருக்கா இல்லையா? பரலோகம் போகணுமா வேண்டாமா? அப்ப ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படணும்ல. எழுதப்பட்ட என்ன பண்ணணும்? நல்ல பிள்ளையா இருக்கணும், சேட்டை பண்ணணும். நான் நல்ல பையனா இருக்கிறேன் இனிமே. ஆனா இவ்வளவு நாள் நான் செஞ்ச பாவம் எல்லாம் அவனை தப்பு பண்ணிட்டு நீங்கெல்லாம் ஆன்டி முடிய பிடிச்சிருக்கு, இது தப்பு, நான் நரகம் போயிருக்கேன்னு சொன்னீங்களே, நான் பரலோகம் போக முடியுமா? இதான் நல்ல கொஸ்டின். நீனும் இவ்வளவு நேரம் இருக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்கறியா? நல்ல பையன் தான். டேடி, நான் உனக்கு பரவ புரிய வைக்கிறேன்டா. அதுக்குதான் அந்த வசனத்தை நீங்க சொல்லி கொடுத்தேன். வசனத்துல என்ன சொல்லிது? ஏசப்பாவோட ஒருத்தர் மட்டும் தான் உன் பாவத்தெல்லாம் மன்னிக்க முடியும். சரிதானே? நீ பாவத்தை விட்டு வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்? ஏசப்பாட்ட கேட்கணும். அந்த இதுக்கு முன்னாடி அக்கா சொன்னாங்கல்ல, முழங்கால் போட்டு ஜோமனு சொன்னாங்கல்ல. அப்படி என்ன பண்ணிட்டு இருந்த? நீ அவன் மண்டையை நோண்டிட்டு இருந்தா, அவன் ஓ மண்டையை நோண்டிட்டு இருந்தான். என்ன பண்ணணும்? முழங்கால் போட்டு ஜோம் பண்ணணும். ஏசப்பா, நீங்க பைபிள், அந்த அக்கா என்ன சொன்னாங்க? பைபிள்ல சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு சொன்னாங்களா சொல்லலையா? சொன்னாங்களா இல்லையா? நீ இன்னொரு பிரியாணி பெரியவா வசனத்தை படி, பிரியாணி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரிதானே? சொன்னாங்கல்ல. அப்போ பைபிள்ல சொன்னது உண்மைன்னா அப்ப ஏசப்பா நீ கேட்கணும். ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க? கேளுங்கள் அப்பொழுது பிரியாணியா? கேளுங்கள் அப்பொழுது தரப்படும். அப்படின்னா என்ன பண்ணணும்? நீ கேட்கணும். ஏசப்பா இப்படி பைபிள்ல எழுதிருக்கீங்கல்ல, ரட்சிப்பு, எனக்கு பாவத்தை மன்னிப்பேன்றீங்கல்ல, அப்ப என் பாவத்தை மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்னு நீங்க கேட்கணும். சரிதானே? கேட்கலாமா? இப்போ என் பேர ஜீவ புஸ்தகத்துல எழுதுவாங்க. நம்ம இப்போ ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணுவோம். ஜோம் பண்ணும்போது கேட்போம். சரி, அப்ப நான் முதல்ல ஜோம் பண்றேன். ஏசப்பா, நான் அருண் வந்திருக்கிறேன். நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். 1 2 இல்லை. அன்னைக்கு கூட ஒரு கடையில் போய் 2 கிட்கேட் எடுத்துட்டு வந்துட்டேன். வேற பக்கத்து வீட்டு ஆண்டியோடைய முடிய பிடிச்சிருக்கேன். இன்னும் அம்மா அப்பாட்ட போய் சொன்னேன். வீட்டில் கூட நான் 2 இடம் திருடி இருக்கேன். என் ஃப்ரெண்டு டேனியை கூட அடிச்சிருக்கேன். அப்புறம் டிவியில் எப்போ பார்த்தாலும் பேய் படமா பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நைட்டு கூட பேய் கனவு தான் வருது. நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். ஆனா அங்கிள் ஒன்று சொன்னாங்க, நான் மன்னிப்பு கேட்டேன், நீங்க மன்னிப்பீங்கன்னு.
உங்க ரத்தத்தால கழுவுங்க என்று நம்புறேன் ஏசப்பா. ஆமென். ஏசப்பா இப்போ உங்க பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாங்கல்ல? எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. என்னத்துல இதயத்துல சந்தோஷமா இருக்குது, சமாதானமா இருக்குது. ஏதோ புதுசா ஒரு அனுபவத்துக்கு போன மாதிரியே இருக்குது. குட். இதுதான் ஏசப்பாவுக்குள்ள வழி நடத்துறது. ஏசப்பாவுக்குள்ள வந்துட்டா உன் சரீரம் நீ எல்லாமே சுத்தமாயிடும். சுத்தமாயிட்டா என்ன ஆயிடும்? ஒரு சந்தோஷம் வந்துடும். பாதி நேரத்துல நீ கஷ்டப்பட்டு இருப்ப, ஐயோ எனக்கு சோகமா இருக்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்ப. அப்போனா நீ ஏசப்பாட்ட ஜெபம் போகும்போது ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? உனக்கு ஆறுதல் கொடுப்பாங்க. ஏசப்பா சொல்லியிருக்காங்கல்ல, சிறு பிள்ளைகள் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ யார்ட்ட கேட்டுக்கிட்டே இரு. நீ எப்போனாலும் என்ன கேட்டுக்கிட்டே இரு. நான் உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். நிறைய நேரத்தில் நீ கூட அப்படியே ஒரு கொஸ்டின் கேட்டல, ஏசப்பா என் பாவத்தை மன்னிப்பாங்களா? ஏசப்பா பாவத்தை மன்னிக்கணும். ஏசப்பா அதுக்காக தான் உன் கூட இருக்காங்க. நீ என்கிட்ட பேசுவியா, நீ என்கிட்ட பழகுவியா அப்படின்னு கேட்கறக்காண்டி தான் ஏசப்பா உன் கூட இருக்காங்க. சரிதானே? இப்போ உனக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்குல்ல? ஆமா அங்கிள். நீ தப்பு பண்ணுவியா? இல்ல அங்கிள். இன்னைக்கு மட்டும் அப்படிதான். இன்னைக்கு ஒரு நாள் 2 நாள் இல்ல, இதே நீ ஃபாலோ பண்ணணும். சரிதானே? ஓகே. இதே ஃபாலோ பண்ண என்ன நடக்கும்? பரலோக ராஜ்யத்துக்கு போலாம். உன் புக், அந்த புக்ல ஜீவ புக்ல என்ன ஆகும்? உன் பேரை ஏசப்பா எழுதுவாங்க. சரிதானே? ஓகே. டேடி இப்போ என்ன நம்ம ரியல்வே இருக்கும். அடிச்சுக்கலாம். ஆமாடா, நம்ம பாவம்லாம் மன்னிக்க. வாடா நம்ம இங்க எல்லாத்தையும் போய் சொல்றோம். எத்தனை பேர் எங்கட பாவத்துக்கு வரீங்க? இங்க பாரு, யாருக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல. வாடா நம்ம போகலாம், நம்ம ஜாலியா இருக்கலாம். நம்ம பரலோகத்துக்கு போக போறோம். நம்ம பரலோகத்துக்கு போக போறோம். ஆளையே காணும். இந்த டேனிங்கிற பையன் கூட சுத்தாதானே கேட்கிறான். சரி, எங்கெல்லாம் போனான்னு தெரியல. காலையில போனான், மதியாச்சு, இன்னும் ஆளை காணும். எங்கெல்லாம் பார்க்கலாம். என்ன பண்றது? சந்தோஷம் 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 எண்ணி பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார். இயேசு என்னை ரட்சித்தார். இயேசு என்னை ரட்சித்தார். என்ன ஆச்சு? இவ்வளவு சந்தோஷமா இருக்கா? எனக்கு பட்டாம்பூச்சியா பறக்குதப்பா. அப்பா சாரி, நீ அம்மா இல்ல, மறந்துட்டேன். அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அம்மா 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 இல்ல, அப்பா நீ அம்மா பேச மாட்டேங்க. அப்பா நீ மைக் கொடுக்கலையா? மைக் சரி விடுங்க. அடுத்த கம்பெனியில் காசு கிடைக்கலாம். அது சாப்பிடுறியா? அம்மா 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 நான் வந்து போன சந்தோஷத்துல ஐயோ பிரியாணியை மறந்துட்டேன் சார். பிபிஎஸ்ல சாப்பிடாமே வந்துட்டேன். சரி, உன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாங்க, அவனுக்கு உன் ஃப்ரெண்டுங்க அவன் கூட சீக்கிரம் தெரியல ஐயோ போயிட்டான். சரி சரி, நீ கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிடு என்ன சாப்பிடு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பீஸ்லாம் அம்மா செஞ்சிருக்கேன், நல்லா சாப்பிடு. தலை சுத்தரமா இருக்கா? சாப்பாடு ஒன்றும் பழசில்லையப்பா, என்னாச்சு? அம்மா நீங்க 4 நாளா பக்கத்துல யாரும் இருக்கா? அருண் என்னாச்சு? அருண் டாக்டர் போடியா? எங்கேயா போற? டாக்டர் என் பையனுக்கு ஏதோ ஆகிட்டு பாருங்க. சீக்கிரம் பாருங்க டாக்டர், என்ன நான் தான் சமைச்சு கொடுத்தேன், என்ன வச்சு கொடுத்தேன் பாருங்க டாக்டர். சரி பாருங்க டாக்டர், என் பையனை நீ காப்பாத்திருங்க. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. என் பையன் ஒரே பையன் டாக்டர், இப்படி பண்ணிடுறீங்க தூக்கிட்டு பண்ணி கொண்டுருவோம் போல டாக்டர். ஐயோ என்னையா பண்ணுறீங்க? கொண்டுருவோம் என்னையா? என் பையன் ஒரே பையன். என்னாச்சு? ஆமா என்னாச்சுன்னா அருண் என்னாச்சு? பரவாயில்லையா? நான் எங்க இருக்கேன்? என்னாச்சு?
நான் மைண்ட் பிள்ளைகள் செய்யலாம். நல்ல உடம்பு சரியில்லை திரும்பி சொல்றீங்க. டாக்டர் டாக்டர் என்னடா எதாச்சும் டாக்டர் பண்ணிட்டு இருக்கீங்க டாக்டர்? ஐயோ நல்லா படிக்கிற மாதிரி டாக்டர், ஏதாவது பண்ணி காப்பாத்து ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் 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 டாக்டர் ப்ளீஸ். முதல்ல டாக்டர் எனக்கு பிரேக் இருக்குன்னு இருக்காரு. ஏன் எங்க அப்பா அம்மா அழுறாங்க? எப்படியா காப்பாத்து டாக்டர் ப்ளீஸ். ஒரு வாரம் நான் என்ன பண்றது? எங்க டாக்டர்? இதுக்குதான் சொன்னேன் ஒழுங்கான டாக்டர் கூப்பிட்டு அது ஃபேக் சென்டர் எடுத்து அவட்ட போட்டு என்ன ஒழுங்கான டாக்டர் கூட்டு வாங்க பாத்திரம் அடிச்சு கொண்டு ஒழுங்கு போ. எங்க அப்பா அம்மா ரோட ப்ளே பண்றாரு, அம்மா அப்பா ரோட ப்ளே பண்றாரு. கவலைப்படாத நான் ஒன்றும் பயப்படாத, என்ன எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீ கவலைப்படாத சரியா? எனக்கு பயமே இல்லைம்மா. ஏன்னா ஏசப்பாவை நான் ஏற்றுக்கொண்டதுனால ஏசப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு ஜீவ புஸ்தகம்னு ஒரு புஸ்தகத்துல என் பேரை எழுதிட்டாரு. அதனால நான் இன்னைக்கு செத்தாலும் ஏசப்பாவுடைய போயிருப்பேன். அதனால எனக்கு கவலையே
அவனுக்கு இந்த நோயை குணப்படுத்த ஏசப்பா. என் பேரையும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுங்க ஏசப்பா. என் பையன் நல்ல குணமாக ஏசப்பா. அவன் சொன்ன மாதிரி நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஏசப்பா. ஆமென். அப்பா அப்பா நான் ஒரு வெளிச்சத்தை பார்க்குறேன்ப்பா. அப்பா ஒரு வெளிச்சம் வருது. ஏசப்பா அண்ணே ஐயோ நான் செய்துள்ளே அண்ணே ஐயோ தெரியலையா அருண் அருண் ஐயோ அருண் போயிட்டு ஐயோ அருண் 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 ஐயோ அருண் கவலைப்பட அம்மாவும் பரவராஜத்தில் கூட வந்திருக்கேன். கவலைப்படாத. சார் நானும் நல்லா இருக்கீங்களா? யார் அருண் 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 தான். அருண் அம்மா அப்பா வாங்கிக்கிறேன். ஆமாம் ஆமாம் நீங்கள் நான் தான் அங்கிள் பாஸ்டர் ஒருத்தர். அவங்க என்னை பற்றி நிறையா பேசியிருப்பாங்க. ஆமாம் 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 நான் சொன்னால் அங்கிள் வந்து வீடியோஸ்லாம் வந்து நடத்துனாங்க. நான் பரவராஜத்தில் எடுத்து போய் இருக்கிறேன். ஜீவ புஸ்தகத்தில் ஏசப்பா அவங்களோட பேர் எழுதியிருக்காங்கன்னு சொன்னான். நீங்கள் தானா? ஆமாம், எனக்கு கூட இப்போ தான் ஞாபகம் வருது. என்கிட்ட கூட சண்டே கிளாஸில் இருக்கும்போது என்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தா, எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, எங்கள் அப்பா அம்மா ரசிக்கவே படலை, ஆனால் டெய்லியும் கோயில் சர்ச்சுக்கு போயிடுவாங்க, ஒழுங்காக தவறாம எல்லா சர்வீஸ் அட்டன் பண்ணுவாங்க, எல்லா இடமும் போவாங்க, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனால் யாருமே ரசிக்கப்படலை அப்படின்னாங்க. அவனுக்கு வந்து ரசிக்கப்பட ஜோபு அப்படின்னாங்க. நாங்கள் ப்ரே பண்ணுவோம். அருண் வந்து சொன்னால் பரலோகராஜத்தை நாங்கள் வந்து போய் சேர்றதுக்கு காரணமாக அவன் இருந்தார். பரலோகராஜத்தை சேர்ந்ததுக்கு அவன் தான் காரணம். இப்போ நாங்கள் இருந்து நாங்கள் எப்படி பண்ணுறதுல சரி 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 சரி, உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது. ஆமாம் ஆமாம், கவலைப்படாதுங்க. அவனை நினச்சி நீங்கள் பெருமையாக தான் பண்ணணும். சரி 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 பார்ப்போம். அவனை நினச்சி நீங்கள் பெருமை தான் பண்ணணும். ஏன்னா தேங்க்யூ தேங்க்யூ. எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, அவன் மட்டும் பரலோகம் போகாமல் உங்களையும் உங்கள்கிட்டயும் நிறையா சொல்லியிருக்கான். பரலோகம் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதுறது, பெயர் எழுதுனாதான் பரலோகம் போகிறது, எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்கல்ல. ஆமாம் சொன்னான். அதே மாதிரி தான் உங்களையும் வெற்றி புக்கில் உள்ளாக்கியிருக்கான். சூப்பர் சூப்பர். இதே மாதிரி தான் இனி நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த பொண்ணுக்கு நாங்கள் இன்னும் 4 பேருக்கு சொல்லணும். நீங்கள் பட்ட சந்தோஷத்தை எல்லாருக்கும் சொல்லணும். இப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. எல்லாரும் உங்களை இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு நினைச்சு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ ஏசப்பா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சந்தோஷத்தை தந்திருக்காங்க. அப்படித்தானே? ஆமாம் ஆமாம் சந்தோஷம் தந்திருக்காங்க. இதே போலதான் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம நல்லது பண்ணும்போது என்ன நடக்கும், நல்லது பண்ணும்போது நம்ம ஏசப்பாவுக்குள்ள நடப்போம். ஏசப்பாவுக்குள்ள நடந்தா என்ன ஆகும், பரலோகம் போகலாம். பரலோகம் போனா என்ன நடக்கும், சந்தோஷமா இருக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த உலகத்துல நம்ம இருக்கும் போது மிஞ்சி போனா 60 வருஷம் இல்லைன்னா 80 வருஷம். நல்லா பார்த்துருக்கீங்கல்ல, யாராவது 100 வருஷம் 100 யாராவது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. அதுக்கு மேல யாராவது 100 வருஷத்துக்கு மேல வாழ்ந்துருக்காங்களா? இல்லை. அப்ப எதுக்கு பறக்கிறோம், எதுக்கு இறக்குறோம், அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. அதனாலதான் இது வெறும் சாம்பிள். சரி தானே? இன்னைக்கு மட்டும் இல்லை, அவன் இறந்துட்டான்னு கஷ்டப்படாதுங்க. இனி வரும் வாழ்க்கையில கூட நீங்க என்ன பண்ணணும், இதையே ஃபாலோ பண்ணணும். நல்லா படிங்க, பைபிள் வாசிங்க,